நான் வந்து இப்போ ஒரு இன்குபேட்டர் பண்ணியிருக்கிறேங்க. அதாவது வந்து கோழி குஞ்சு பொரிக்கிற ஒரு மிஷின் இன்குபேட்டர். ஸோ நான் வந்து குறைந்த விலையில் தரேங்க. 50, 60 முட்டை வைக்கலாம் கெப்பாசிட்டி. ரூ. 2000 2000ல நல்லா பண்ணித்தரேன். வேணுன்றவங்க கான்டாக்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு வந்து நாம் ஒரு அட்டைப்பெட்டி எடுத்துக்கிறோம். அதில் வந்து 4 சைடும் தெர்மாக்கோல் வச்சு ஒட்டிடுறோம். ஓகேங்களா? ஒட்டிட்டு இதுக்கு வந்து தேவையானது ஒரு ஹோல்டரு, 60 வாட்ஸ் பல்பு, டிசி 12 வோல்ட் ஃபேன், அப்புறமா 12 வோல்ட் அடாப்டரு, சென்சார் போர்டு P6 இல்லைனா P8. ஓகேங்களா? ஸோ நாம் இது மாதிரி தான் இருக்கும். இதுதான் வந்து P6 சென்சார் போர்டு. ஓகேங்களா? ஒரு ஹோல்ஸ் ஒன்று கொடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேனை உள்ளே செட் பண்ணிடுறோம். ஹோல்டருக்கு வந்து ஒரு ஹோல்ஸ் கொடுத்து லைட்டை வந்து அது உள்ள செட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? செட் பண்ணிவிட்டு அந்த சென்சார் போர்டை வந்து வெளியே வர மாதிரி வச்சிடணும். ஒரு சின்ன ஒரு பாக்ஸில் வச்சு வெளியே வச்சிடலாம். ஓகேங்களா? இது மாதிரி 4 சைடுமே வந்து தெர்மாக்கோல் வச்சா தான் அந்த ஹீட் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம். அதுக்கான தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் நம்ம எல்லாம் எடுத்தாச்சு. இது வந்து 12 வோல்ட் அடாப்டரு ஏர்டெல்லில் எடுத்துருக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஒரிஜினல் கம்பெனி. எல்லாமே நம்ம ப்ராப்பராக நம்ம பண்ண போகிறோம். எப்படின்னு சொல்லி தரோம். வேணுன்றவங்க நீங்களே கூட செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அது வந்து இந்த சோனி பப்படி டப்பா ஸ்வீட் பாக்ஸ்லாம் வாங்கினா வரும் இல்லை, அதில் வந்து இந்த சென்சர் போர்டை ஓட்டை போட்டு உள்ளே செட் பண்ணிடுறோம். எல்லாமே வந்து கனெக்ஷன் கொடுக்குறோம். பர்ஃபெக்டாக கரெக்டாக பாருங்கள். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா P6 போர்டும் இருக்குது, P8 போர்டும் இருக்குது. ஒரு போர்டு வந்து P6ஓட லாஸ்ட்டாக இருக்கும். சில போர்டில் வந்து P8 வரைக்கும் வரும். 37.5 இதுதான் வந்து கரெக்டான டெம்பரேச்சர். அந்த டெம்பரேச்சர் செட் பண்ணால் தான் கோழி குஞ்சு பொரிக்கும். ஓகேங்களா? அதில் வந்து 3 பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து ப்ளஸ்ஸு, மைனஸு, இன்னொன்று வந்து ஹோம் பட்டன்ஸ். ஓகேங்களா? அது வந்து கிளியராக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது உங்களுக்கு கிளியராக காட்டுறேன். இதில் வந்து நம்ம வந்து ஃபார்முலா செட் பண்ணணும். மெயினாக வந்து P0 வந்து டெம்பரேச்சரு, P1 வந்து 0.6, P2 வந்து 40, P3 வந்து -30, P4 வந்து 00 இல்லை சிங்கிள் 0 கூட வரும். P5 வந்து 0 தான். P6 வந்து ஆஃபு. ஒருவேளை P7 இருந்தால் போர்டில் 50 வச்சுக்காங்க. P8 வந்து செல்சியஸ் வச்சுக்காங்க, அதாவது C. இப்படி நாம் கொடுத்துட்றோம். ஓகேங்களா? அடாப்டர்லேருந்து வர வயரு ப்ளஸ் லைட்டுக்கு வர ஒயரு ரெண்டும் எடுத்து இதில் வந்து மைனஸ் ப்ளஸ் இருக்கும், அதில் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? கொடுத்துட்டு மீதி வந்து சென்சாருடைய ஒயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ள பாக்ஸுக்குள்ளே நம்ம கொடுத்துருவோம். ஏன்னா முட்டை நம்ம உள்ளே வைக்கும் போது எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குன்னு சொல்லி அந்த சென்சார் வந்து ஆக்டிவேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான அப்சர்வேஷனில் வந்து அது ஆஃப் ஆகும், ஆன் ஆகும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், எல்லாமே செட் பண்ணியாச்சு. முட்டையும் உள்ளே வச்சாச்சு. முட்டையில் வந்து மார்க் பண்ணிடுங்க 1 2 3ன்னு. அப்படி வைக்கும்போது 1 2ன்னு வைக்கணும். சாரி, மேலே 1 கீழே 2. நம்ம காலையில் மதியம் சாயந்தரம் 3 டைமு திருப்பி போடணும். தண்ணி வந்து ஒரு டப்பாவில் ஊற்றி வச்சிடணும். ஏன்னா ஹீட் ஆக ஆக அது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி குறையும். அப்போ வந்து ஊற்றிட்டே இருக்கணும். கரெக்டாக 22 டேஸில் வந்து உங்களுக்கு கோழி குஞ்சு பறிச்சிடும். பாருங்கள், ஒரு 3 குஞ்சு 2 குஞ்சு பறிச்சிருக்குங்களா? 22 டேஸில் வந்து உங்களுக்கு பறிச்சிடும். அதே வந்து ஆஃப் ஆகிடும், ஆன் ஆகிடும். 37 கீழே வந்தால் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரன் ஆகிடும். ஓகேங்களா? 37.5க்கு மேலே போகாது. நாம் தான் பிக்சடாக நம்ம சென்சார் போர்டை செட் பண்ணிட்டோம். அவ்வளோதாங்க, சிம்பிள் மேட்ரு தான். வேணுன்றவங்க கான்டாக்ட்ஸ் பண்ணலாம், நம்பர் கொடுக்குறேன். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 7 முட்டை வச்சுங்க. இன்னும் பறிச்சிட்டே இருக்குது. இப்போ தான் கரெக்டாக 20 டேஸ் தான் ஆச்சு. இன்னொரு 2 3 டேஸில் மீதி பேலன்ஸ் முட்டையெல்லாம் பறிச்சிடும்.
நல்லா விளையாடுது பாருங்கள், மேலேருந்து கீழே குதிக்குது, நல்லா அழகாக இருக்குது. வேணுன்றவங்க காண்டாக்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதுதான் வந்து இங்கு பேட்ரு. கடையில் பார்த்தீங்கன்னா 5000, 6000, 7000, 8000 விற்கிறாங்க. நாம் வந்து சிம்பிளாக அட்டைப்பெட்டிலே செஞ்சு தரோம், யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.